மா, இந்த அஞ்சலா வந்துட்டா. வீட்டுக்குள்ள வேலை பார்த்துட்டு இருந்திருப்பா போல. அதான் நான் கூப்பிட்டது அவளுக்கு கேட்கல போலமா. இந்த அஞ்சலா வந்துட்டா. அஞ்சலா, அம்மாட்ட பேசு. என்ன அமைதியா இருக்க, பேசு. வாங்க. நீங்களும் வாங்க. ஏய், அத்தை வாங்க, அண்ணி வாங்கன்னு கூப்பிட மாட்டியா? அது என்ன வாங்க, நீங்களும் வாங்க. கூப்பிடு அஞ்சலா. அத்தை வாங்க. அண்ணி வாங்க. அது என்னமோ ஆளுக்கு உடம்பு சரியில்லை போலமா. அதான் அப்படி இருக்கா. பரவாயில்லடா, பரவாயில்ல. நல்லா இருக்கியா? எப்படி இருக்க? என்னமோ இப்ப நீ திருந்துட்டியாம்ல கேள்விப்பட்டேன். மா, திருந்திட்டியாவா? அஞ்சல தான் என்னை திருத்தினதுலே பார்த்துக்கோயேன். எவ்வளவோ நான் மாறிட்டேம்மா. ஒயின் ஷாப் வழியில போனா கூட அந்த பக்கம் கூட திரும்ப மாட்டேன். அப்பா, முன்னாடிலாம் 12 மணி எப்படா ஆகும்னு யோசிப்பேன். இல்லைன்னா யாராவது வித்த வாங்கி குடிச்சிடுறது. இப்ப குடிக்கணுமா, போ ஒரு ஜூஸை வாங்கி குடி, உடம்புக்கு சத்து, உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அதை வாங்கி நான் பாட்டுக்கு குடிச்சிடுறேனே தவிர, நான் இந்த ஒயின் ஷாப் பக்கமோ எந்த பக்கமும் போகிறது இல்லைம்மா. எந்த பயவுள்ள கூடயும் சேர்றதும் கிடையாது. நான் உண்டு, என் வேலை உண்டு, அத்தோட இருக்கேன். சரிப்பா. அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். ஆனா யாரோடையும் சேரக்கூடாது என்ன? அண்ணே, நம்ம ஊருக்கு அரவில் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன். இது மாதிரி உங்கள் அண்ணன் ரொம்பவே மாறிட்டாருடி. நீ ஏண்டி ஊரை பக்கம் வரவே மாட்டேங்கிற? உங்கள் அண்ணன் அப்படி இருக்கிறதுனால தானே நீ வர மாட்டேங்கிற. உங்கள் அண்ணன் இப்போ நல்லா மாறிட்டா, நீ வாடின்னு அப்புறம் அம்மா கிட்ட போய் சொன்னேன். என்னடி சொல்கிற, என் அவன் திருந்திட்டானான்னு சொல்லி உடனே கூட்டிகிட்டு வந்தாச்சு. என்னம்மா நீ, இது நீ பிறந்த வீடுமா தங்கச்சி. நீ எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். இதுக்கெல்லாம் போயிட்டு அண்ணன்ட்ட கேட்டுக்கிட்டா இருப்ப? சொல்லு. என்னடா பார்த்துக்கிட்டே நிக்கிறா? ஏன் அப்படி பார்க்குறா? என்னன்னு கேளு. ஏன் என்னவா? நானும் பார்க்குறேன், இப்படி குறு குறுன்னு எங்களையே பார்த்துட்டு நிற்கிறா. ஏண்டி, என்னடி உனக்கு? என்னடா போனாளுக இப்போ திரும்பி நமக்கு தொல்லைக்கு வந்துட்டாளுகளே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? சொல்லு, அப்படி நினைக்கிறியா? இல்லத்த, நான் அதை பற்றிலாம் அப்பெல்லாம் நினைக்கவே இல்லை. ஏன் நீங்களா சொல்லிட்டு இருக்கீங்க? நான் ஏன் நினைக்க போகிறேன் சொல்லுங்க. சரிடா, காலைல அங்கேருந்து சாப்பிடாமே வந்துட்டோம். என்ன சமைச்சு வச்சிருக்கிய? ஏம்மா, என்ன சமைச்சிருக்கிய? அதானே, ஒரே பசியாக இருக்கு. பிள்ளைக்கு கூட ஒன்றுமே வாங்கி கொடுக்காம வந்தாச்சு. என்னடா உன் பொண்ணாட்டி ஒன்றுமே சொல்லாமல் இருக்கா? என்ன சமைச்சு வச்சிருக்கான்னு தானே கேட்குறேன். மா, காலையில் கொஞ்சம் மாவு தான் வாங்கிட்டு வந்து ஆளுக்கு 4 தோசை சுட்டு சாப்பிட்டுட்டோம். மத்தியானத்துக்கு என்ன மாதிரி குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. இன்னும் வைக்கலம்மா. என்னடா சொல்ற? வீடான வீட்டில் கஞ்சியாச்சி வச்சிருக்க மாட்டியலா? பழசு கிளசெல்லாம் இருக்காதா? ராத்திரிக்கு என்ன செஞ்சிய? ராத்திரி வாங்கின மாவுதாம்மா. ராத்திரி ஆளுக்கு 4 தோசை சாப்பிட்டோம். மிச்சம் இருந்துச்சு, அதை காலையிலக்கு ஊற்றி சாப்பிட்டோம். அடே அப்பா, எப்போ பார்த்தாலும் தோசை இட்லி தானா? சோத்துக்கு கூட வழி இல்லாம இருந்தவ இப்ப நீ நல்லா திருந்தவும் தோசை இட்லியா வாங்கி போடுறியா? மா, இதுல என்ன இருக்கு? 3 நேரமும் டெய்லி சோத்தை சாப்பிட்டுட்டேவா இருக்க முடியும்? அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். சரிம்மா, நீங்க இருங்க, நான் போயிட்டு தோசை மாவு வாங்கிட்டு வரேன். எப்படா நீ வாங்கிட்டு வந்து எப்படா சுட்டு எப்படா சட்னி வச்சு எப்படா சாப்பிட்றது? இதெல்லாம் நடக்கிற காரியமா? மணி இப்பவே 9:30 ஆயிருச்சு. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ போய் தோசை மாவெல்லாம் வாங்கிட்டு வர வேணாம். தோசையா சுட்டு ஆளுக்கு 2 வாங்கிட்டு வா. பாப்பாக்கு பூரி இது வாங்கிட்டு வா, நல்லா திம்பாவும் தங்கச்சி மாவ. என்னம்மா சொல்ற? அப்படியா? பாப்பாக்கு பூரினா ரொம்ப பிடிக்குமா தங்கச்சி? ஆமாண்ணே, பூரி அவ விரும்பி சாப்பிடுவா. சரி, அப்ப நான் பூரியே வாங்கிட்டு வந்துடுறேம்மா. சரி அப்போ. ஏன்னா தோசை மாவு நீ வாங்கிட்டு வந்து சுட்டு சாப்பிட லேட் ஆகும், அதுக்கு தான் சொன்னேன். 5 நிமிஷம் மட்டும் போருங்க. இந்த உடனே ஓடி நம்ம பக்கத்து கடையில் வாங்கிட்டு வந்து. ஓடு ஓடு. அஞ்சல, நாங்கள் 200 ரூபா கொடுத்தேன்ல, அதை வாங்கிட்டு வா, அதை கொண்டுகிட்டு வா. நான் போயிட்டு இவங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன். அங்கே தான் அஞ்சரைப்பட்டி பக்கத்தில் சீரகட்டை பாக்குள்ள வச்சுருக்கேன், எடுத்துக்கிட்டு போங்க. நீ எடுத்துட்டு வானா? சரி சரி, நெல்லு, நானே போய் எடுத்துக்கிறேன். என்னடி வந்தவங்களை நிற்க வச்சு இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்கிற? ஏன் உட்காரெல்லாம் சொல்ல மாட்டியா? நீ என்ன எங்களை உட்கார சொல்கிறதுக்கு? இது எங்கள் வீடு, நாங்கள் என்ன எப்போ வேணாலும் உட்காரலாம் பண்ணலாம். நீ ஏன் சொல்லணும்? பார்த்தா சுமதி, உன் மாவளை கொண்டா இப்படி உட்கார வை. அவள் பஸ்ஸில் வரையிலே தூங்கி சொக்குச்சுதா. நீ உன் அண்ணங்காரன் தோசை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு பூரியை ஊட்டி விட்டு தூங்க போடு, தூங்கட்டும் முதல்ல. ஆமாம்மா, நல்ல வேலை அந்த பிள்ளை
தூக்கம் வந்துச்சு தூக்கம் வந்து தான் அழுதுருக்கும் போல. அது தெரியாமல் நான் அந்த பிள்ளையை திட்டிக்கிட்டே வந்துட்டேன் அழுகவும். இந்த அண்ணன் வாங்கிட்டு வந்தோன்னா சாப்பாடை ஊட்டி தூங்க போட்டுருவோம். என்னடி பார்த்துக்கிட்டே நிற்கிறேன்? ஆமாம், மத்தியானத்துக்கு என்ன சமைக்க போகிற? மத்தியானத்துக்கு சுண்டல் இருக்குத, அதை ஊற வச்சிருக்கேன். இப்போ தான் ஊற வச்சேன். அது கொஞ்சம் நேரத்தில் ஊறிடும். ஒரு 12:30 போல் ஊறிடும். அதுக்கப்புறம் சுண்டல் குழம்பு வச்சு சோத்தை வடித்தா புளிக்குழம்பா வச்சு தேங்காய் அரைச்சி ஊற்றினா நல்லாயிருக்கும் டே. நாங்கள் அங்கேருந்து வந்திருக்கோம். அந்த கொண்டக்கடலை சுண்டலை நாங்கள் பார்த்ததே இல்லையே, அதை போய் வைக்கிறேங்கிற? எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உன் மவனங்கிறேன், ஏன் மவனை? உனக்குத்தான் புள்ள இல்லையோ? எங்கே புள்ள வைக்கிற நீனு? சரி விடு, அந்த கதை எதுக்கு நமக்கு? நாம் அதாவது சொல்ல போனால் பிடிச்சடிக்கிற அந்த மாமியா, கொடுமைப்படுத்துகிற அந்த மாமியான்னு ஊர் பூரா சொல்லிக்கிட்டு வருவீங்க. எனக்கு என்ன தேவையா என்ன? சரி அதை விடு. ஆமாம், நாங்கள் அங்கேருந்து வந்திருக்கிறோம். என்னமோ கொண்டக்கடலை குழம்பு சுண்டல் குழம்புங்கிறா. அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம். இங்கே வாரிடி, நல்லா மீன், குளத்து மீன், கட்டுலா, பாறை, இந்த மாதிரி நல்ல மீன்களாக பார்த்து என் மவனை வாங்கிட்டு வர சொல்லு. ஆமாம், வரட்டும். நீ என்னத்த சொல்கிற? நானே அவங்கிட்ட சொல்லிக்கிறேன் அவன் வந்ததும். ஏன்னா மீன் ஆசையாக இருக்குன்னு என் மவ சுமதி நேற்று கூட சொல்லிட்டு இருந்தா. இன்னைக்கு நம்ம ஊரை பக்கம் வந்தாச்சுல, குளத்து மீன் கண்டிப்பாக கிடைக்கும். என் மாவன் வந்தோன்னு சொன்னால் வாங்கிட்டு வந்துடுவான். அப்புறம் அதை நல்லா பொரிச்சு நல்லா கொதன்னு மீன் குழம்பு வச்சு கொடு. இன்னைக்கு மத்தியானத்துக்கு அதை சாப்பிடுவோம். என்னடி நான் சொல்கிறது? சரிங்க அத்தை, அவர் வரட்டும். அத்தை, ஆனால் ஊற வச்ச சுண்டலை என்ன செய்கிறது? அதை குழம்பு வச்சா தானே சரியாக வரும். அதை அப்படியே வைக்காமல் விட்டுட்டா சரி வராது அத்தை. அதுக்கு நான் என்ன பண்ணுறதா? அதெல்லாம் தெரியாதுதா நமக்கு. நான் மீன் குழம்பு சாப்பிட்ற மைண்டில் அதனால் நீ வாங்கிட்டு தான் வர சொல்லணும். நீ என்னத்த சொல்கிறது? நான் சொன்னால் என் மகன் திட்டா பறந்துல போய் வாங்கிட்டு வருவான். சரி, நீங்களே சொல்லிக்கோங்க. ஏத்தா சுமதி, வா இப்படி உக்காரு. நின்ன நிலையாவே இருக்கணுமா? இன்னைக்கு மீன் குழம்பு ஒரு பிடிக்கணுமா? அப்பா, நான் நினச்சேன், நீ சொல்லிட்ட. அஞ்சலா, இந்த ரூமில் ஃபேன் இல்லையா? இதில் ஓடாது அண்ணி. நீங்கள் உள்ள அந்த ரூமில் போய் வேணா உட்காருங்க, படுங்க. அந்த வீட்டில் ரூமில் ஃபேன் ஓடும். அப்படியா? பாப்பு வாடி, அந்த ரூமுக்கு போவோம். அங்கே தான் ஃபேன் ஓடுமா. மாமா வந்ததும் அப்புறம் சாப்பிடுவோம். கூறு கட்டவளே குப்பாயி, லூசாடி நீ? உன் பிள்ளையை கொண்டு இப்போவே தூங்க போடுறேங்கிறியா? அறிவு இருக்கா இல்லையா? அந்த பிள்ளை சாப்பிட்ற பிள்ளையை கொண்டு தூங்க போட்டின்னா எப்படி எழுப்பி சாப்பாடு ஊட்டுவ? அந்த பிள்ளை சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்க போட்டின்னா அது வாட்டுக்கு அசந்து தூங்கும். அறிவு இல்லாமே பேசிக்கிட்டு இருப்ப. மா நீ வேறம்மா, சும்மானே இரு. எனக்கு தெரியும், எதை சொன்னாலும் உனக்கு தெரியும் என்னமோ பண்ணுமா. அண்ணன் வந்துருச்சு. ஆடாம அவனே வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டு வந்துட்டேம்மா. சுமதிக்கு 3 தோசை, உங்களுக்கு 3 தோசை, பாப்பாக்கு 4 பூரி. பாப்பாவுக்கு 4 பூரியா? கிறுக்கு பயலே, அந்த பிள்ளைக்கு ஏண்டா 4 பூரி? அந்த பிள்ளை ஒன்று திங்கிறதே பெருசு. சரி, பூரி தான் அஞ்சலை கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அன்னைக்கு கூட. பூரி அந்த 3 அஞ்சலை கிட்ட கொடுத்துருங்க, அஞ்சலை சாப்பிட்டுக்கிறட்டும். பரவாயில்ல. பூரி நானும் தான் ஆசைப்பட்டேன், ரொம்ப திங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அந்த 3 நான் சாப்பிட்டுக்கிறேன்டா. சரி விடுங்க, நீங்க சாப்பிட்டாலும் சரி, அஞ்சலை கிட்ட கொடுத்தாலும் சரிம்மா. ஏலே, உன் பொண்டாட்டி கிட்ட மத்தியானத்துக்கு என்னடி குழம்புங்கிறேன்? என்ன தெரியுமா அவ சொல்றா? என்னம்மா சொன்னுச்சு அஞ்சலா? சுண்டல் ஊற வச்சிருக்காளாம், அதை குழம்பு வைக்க போறாளாண்டா. ஆமா, காலையிலே என்கிட்ட தான் கேட்டுச்சு, என்னங்க குழம்பு வைக்கட்டும், பருப்பு குழம்பு வைக்கவா சுண்டல் குழம்பு வைக்கவான்னு. நான் தான் சொன்னேன், ஏம்மா சுண்டல் குழம்பே வைமா அப்படின்னு. அதனால அஞ்சலை ஊற வச்சிருக்கு போல. இதுல என்னம்மா இருக்கு? நீயும் புரிஞ்சு பேசுறியா இல்ல புரியாம பேசுறியாடா? அவ இதை சொல்றான்னு நான் நினைச்சிட்டு இருந்தா நீ அதுக்கு மேல சொல்லுவ போலே. ஏண்டா, அறிவு இருக்கா இல்லையா? உன் தங்கச்சி ரொம்ப நாள் கழிச்சு இங்க வந்திருக்கிறா. உன்னை பெத்த அம்மா ரொம்ப நாள் கழிச்சு நான் இங்க வந்திருக்கிறேன். பத்தாவதுக்கு உன் தங்கச்சி மாவ மீனுனா நல்லா உசுரா கிடப்பா. அதுவும் வறுத்து கொடுத்தா நல்லா 10 மீன் கூட தின்றுவா, பக்குவமா திம்பா. அது மாதிரி இருக்க பிள்ளையில. ஓ அப்படியா? அட ஆமா, அப்படியான்னு கேட்டுக்கிட்டு இருப்ப. அதை தானே நானும் சொல்றேன். சரிம்மா, பாப்பாக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கு, தங்கச்சிக்கு பிடிச்சிருக்கு, மீன் தானே வாங்கிடுவோம். ஏம்மா நாளைக்கு காலைல நம்ம வீட்டில் மீன் குழம்பு, சரியா? மீனை வறுத்து குழம்பு வச்சுருவோம். இன்னைக்கு சுண்டலை ஊற வச்சிருச்சு, வீணா போயிடும். சுண்டல் குழம்பு வச்சு விட்ருவோம். என்னம்மா, என்ன சொல்ற?
ஏண்டா இவ்வளோ தூரம் உன்னை பார்க்கறதுக்கு அங்கேருந்து இங்கே வந்தவங்களுக்கு நல்ல மரியாதைப்பா போய் மீன் வாங்கிட்டு வான்னு சொன்னா இப்படி தான் பேசுவியா நீ? இப்படி தான் பேசுவியாடா சொல்லு. மா என்னம்மா பேசுனேன்? என்ன பேசுனியா? நீங்களா மீன் வாங்கி குழம்பு வச்சு எல்லாம் ரெடி பண்ணணும், நீங்களும் பண்ண மாட்டீங்க. சரி நம்மளா வாயை திறந்து வீட்டை யாவப்படுத்தும்னு சொன்னா என்ன பேச்சு பேசுற நீ? ஆ என்னடா பேச்சு பேசுற? சரி அம்மா வந்திருக்கே, தங்கச்சி வந்திருக்கே, மீன் எடுப்போம், கறி எடுப்போம், குழம்பு வைப்போம், வறுப்போன்னு கொஞ்சம் நினப்பு இருக்கா உனக்கு? நானே எல்லாம் சொல்லணுமா? மா நீ சொல்லாட்டி நாளைக்கு ஏதாவது நான் வாங்க தானே போறேன். மா இன்னைக்கு சுண்டலை ஊற வச்சுட்டு அஞ்சல வீணாயிடக்கூடாதுமா. அடப்போடா, சுண்டல் பெரிய சுண்டல், அதை அவிச்சு கொடுத்தா தின்னுட்டு போறது சாயங்காலத்துல. ஓ அப்படி சொல்றியா? நீ என்னமோ பண்ணுப்பா, நான் சொன்னதுக்காகலாம் நீ ஒன்றும் போய் வாங்க வேண்டாம். ஓ பொண்டாட்டிக்காரிக்கிட்ட கேட்டுக்க. ஆமாம், அவன் என்னத்தையாவது சொல்லுவா, நான் என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு அப்புறம் வம்பு சண்டை தான் வரும். என்னத்துக்கு எனக்கு என்ன அவசியமா? வந்தம்மா வாயை வச்சுக்கிட்டு இருந்தம்மா போனம்மான்னு இருக்கணும். ஆமாம், சும்மா வந்த இடத்துல வம்பு பண்ணிக்கிட்டு எதையாவது பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. மாமாமா ஏமா அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? சரி சரி, இப்ப என்ன மீன் இப்ப வாங்கிட்டு வந்து என்ன மீன்மா வேணும் உனக்கு? என்ன மீன்? என்ன மீன்? நல்லா வறுக்கிற மாதிரி பாறை மீனா நல்லா இருக்கும் குழம்புக்கும் வறுக்கிறதுக்கும். அது வாங்கிட்டு வா, இல்லைன்னா கெட்டில வாங்கிட்டு வா. இங்கே வர்ற தம்பி கெண்டை மீன் வாங்கிட்டு வா, பெருசாக இருக்கணும், பெரிய மீனாக இருக்கணும், அப்போ தான் வறுக்க நல்லாயிருக்கும். அப்புறம் நீ வாட்டுக்கு கடல் மீனையும் கடையை பக்கமும் வாங்கிட்டு வந்துடாத, குளத்துக்கு பக்கம் பிடிப்பா பாரு உசுரா, அதுதான் ஏன் நல்லா இருக்கும். அது மாதிரி வாங்கிட்டு வர்ற நீ வாட்டு கண்டது கடையை பிடிச்சி வாங்கிட்டு வந்துடாதரா சாமி, நல்லா இருப்ப. நமக்கு அதெல்லாம் பிடிக்காதும், தங்கச்சிக்காரிக்கும் பிடிக்காது. ஆமாம், அதை தான் சொல்கிறேன். சரிம்மா சரிம்மா, நீ நினைச்ச மாதிரியே நீ கேட்ட மாதிரியே நான் இப்ப வாங்கிட்டு வரேம்மா. சரிடா, அது மாதிரியே பண்ணு. சரிம்மா இந்த வாங்கிட்டு வந்துடுறேன். அஞ்சல ஒரு 500 ரூபா இருந்தா கூட. சரியா திட்டிடுவேன், மரியாதைக்கு இங்கிருந்து ஓடி போயிருங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஏது என்கிட்ட 500 ரூபா ஏது என்கிட்டன்னு கேட்டேன். அன்னைக்கு 200 கொடுத்தே வச்சுருந்தேன், திருப்பி வந்து இப்போ 500னா நான் எங்கே போவேன்? ஒழுங்காக ஓடிருங்க, அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. மளிகை கடை மீன் வாங்கினீங்கன்னா மளிகை கடை போயிட்டு போனடிங்க. மிளகாத்தூள் இதெல்லாம் கிடையாது, பூண்டெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வரணும் சொல்லிவிட்டேன். இதில் வேற உங்கள் ஆத்தாளுக்கு வறுக்கணுமா, வறுவல் பொடி வேற வேணும், எண்ணெய் வேற வேணும் வறுக்க, இதெல்லாம் சொல்லிட்டேன், மறந்துடாதீங்க. சரி சரி சரி, கோவப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரி அஞ்சல வரேன். மா இதுல தோசை பூரி எல்லாம் இருக்கு, எடுத்து சாப்பிடுங்க, மணி ஆயிருச்சு. சரிப்பா, நீ மறந்துடாம வாங்கிட்டு வந்துடு நான் சொன்னதெல்லாம். சரிம்மா வாங்கிட்டு வந்துடுறேன் நான். அண்ணே, பாப்பாவுக்கு பிஸ்கட் எல்லாம் வாங்காம வந்துட்டேன். 4-5 பாக்கெட்டு பிஸ்கட்டும், அவளுக்கு முறுக்குன்னா ரொம்ப பிடிக்கும், 2-3 பாக்கெட்டு முறுக்கு பாக்கெட்டும், ஐஸ்கிரீமு பிடிக்கும் அதில் ஒன்றும், ஜூஸு பிடிக்கும் அதில் ஒரு பாட்டிலும், நல்லா 1/2 லிட்ரு 1 லிட்ரு வாங்கிட்டு வானே, எல்லாரும் குடிக்கலாம். என்னண்ணே பார்த்து வாங்கிட்டு வானே. சரிண்ணே. சரிம்மா வாங்கிட்டு வரேன். அஞ்சலா சரி போயிட்டு